கடந்த 30ஆம் தேதி அதிகாலை 6 மணிகளவில் இயற்கை உபாதை கழிக்க வயல்வெளிக்கு சென்றவர்கள் ஒரு ஆண் பேச்சு மூச்சு இல்லாமல் தலையில் இரத்த காயத்தோடு இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இந்த தகவல் காலையில் ஊர் முழுவதும் பரவ கிராமமே பரபரப்பானது. இந்த சம்பவத்தை அறிந்த ஆரணி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் இறந்து கிடந்தது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்னம்பேடுபேட்டை கிராமத்தைச் சேர்ந்த 30 வயதான சங்கர் என்பதும் கடந்த 24 மணி நேரமாக அவரை காணவில்லை என அவரது குடும்பத்தார் தேடி வந்ததும் தெரியவந்தது. திருமணமாகாத சங்கர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் லிப்ட் மெக்கானிக்காக வேலை பார்த்து கொண்டு தனது தாய் தந்தையோடு வசித்து வந்துள்ளார். சங்கரை அடித்து கொலை செய்தது யார் என கண்டறிய போலீசார் சங்கரின் மொபைல் கால் ஹிஸ்டரியை சோதனை செய்தனர். அப்போது சங்கர் அடிக்கடி ஒரு எண்ணிற்கு மணிக்கணக்காக பேசி வந்தது தெரிய வந்தது. போலீசார் அந்த மொபைல் எண் யாருடையது என விசாரித்த போது அதே பகுதியை சேர்ந்த 31 வயதான மஞ்சுளா என்பது தெரிய வந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சுளாவின் கணவர் பாம்பு கடித்து உயிரிழந்த நிலையில் மஞ்சுளாவிற்கும் சங்கருக்கும் தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கொலை குறித்து போலீசார் மஞ்சுளாவிடம் விசாரணை நடத்திய போது தனது தம்பி மகன் தயாளன் தன்னை எச்சரித்ததிலிருந்து தான் சங்கரிடம் பழகுவதை நிறுத்திக் கொண்டதாக தெரிவித்தார். இதனால் போலீசாருக்கு தயாளன் மீது சந்தேகம் திரும்பியது. தயாளனை பிடித்து விசாரித்த போது தனது மாமா இறந்த பிறகு தான் அத்தையின் குடும்பத்தை பார்த்து வருவதாக கூறியுள்ளார். மேலும் சங்கர் தனது அத்தைக்கு அடிக்கடி போன் செய்வதை பார்த்து சங்கரிடம் பலமுறை எச்சரித்தும் கேட்கவில்லை எனவும், அதனால் சங்கர் இயற்கை உபாதை கழிக்க சென்றபோது அங்கு சென்று பேசிய போது சண்டை ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் ஆத்திரத்தில் தான் எடுத்துச் சென்ற இரும்பு ராடால் தலையில் தாக்கியதில் சங்கர் உயிரிழந்ததாக தயாளன் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் போலீசாரின் தீவிர விசாரணையில் சங்கர் மஞ்சுளாவிற்கு போன் செய்ததை தயாளன் கையும் களவுமாக பார்த்து பிடித்த போது தப்பிப்பதற்காக சங்கர் தான் போன் செய்து தன்னை டார்ச்சர் செய்ததாக நாடகமாடியதும், இதனால் தயாளன் சங்கரை தீர்த்து கட்டியதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மஞ்சுளா தயாளன் இருவரையும் ஆரணி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.